கடிஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ். இது 2021 மாடல் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங்கில் ஒரு நாய்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆயில் சர்வீஸாக அதில் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான், அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்ட்ராஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியரை போட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது மட்டும் தான் வருது. ஆனால் ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. திருப்பி அடுத்த கியரை போட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது மட்டும் அந்த டைமில் மட்டும் தான் வருது. ஒரு இன்ஜினோட த்ரஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை இழுக்கும்போது அந்த நேரத்தில் மட்டும் தான் வருது. மீதி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் வரல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட் கண்ட்ரோல் பெட்டான சி பெட்டு கியர் பாக்ஸில் இருக்கும். அந்த பெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இப்போ நான் இந்த வண்டியை நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி கேத்தலிக் கன்வென்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிராக் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக் ஆகுது சைலன்சரோட ஸ்மோக்கு. இப்போ நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேத்தலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் இருக்குது. இந்த கேத்தலிக் கன்வெர்ட்டரில் வந்து பேக்கிங் தான் போயிருக்கு. கேத்தலிக் கன்வெர்ட்டர் எதுவும் கிராக் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் லீக்கு. இந்த பேக்கிங் லீக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாய்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி மவுண்ட் பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சி மவுண்ட் பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல டச் ஆகுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக வருது. சி மவுண்ட் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த கியர் பாக்ஸோட பெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல மூவ் பண்ணும்பொழுது ஒரு ஜெர்க்காகும். இது ஜெர்க்காகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் ஃபில்டரோட ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பீட்னால இந்த ஹோல்ஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆகும்போது நீங்கள் அதை கவனிக்காமல் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி வந்து இந்த இடத்துல ஏரை செக்ஷன் பண்ணும்போது உள்ள டஸ்ட் அதிகமாகும். ஏர் ஃபில்டரோட யூஸே வந்து பார்த்தீங்கன்னா இதனால இன்னும் கம்மியாகும். இப்போ நான் ஏர் ஃபில்டர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் பாக்ஸோட இந்த மவுண்ட் இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது டச் ஆகிருந்தது. இப்போ நான் பெட்டோட கண்டிஷன் காமிக்கிறேன். இந்த அல்ட்ராஸோட கியர் பாக்ஸ் மவுண்ட் பாருங்கள், சுத்தமாக கட் ஆகிட்டுருக்கு. இது கட் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் சவுண்டு வருது. இது பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு டச் ஆகிருக்கு. இந்த பெட்டை மாத்திரம் இதோட ரேட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் ஆகிருக்கு பாருங்கள், இந்த ரவுண்ட்லேயும். ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃபில்டரோட ஓஸ் ப்ராப்பராக இல்லைன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியிலையும் உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக டஸ்ட் வரும். இந்த த்ராட்டில் பாடியை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த அல்ட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனோட ஒர்க் அந்த என்ஜினோட சி மவுண்ட் பெட்டு தான் போயிருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்தது. இப்போ சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 சிலிண்டர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் என்ஜின், இந்த என்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சிலிண்டர் செய்ய வேண்டிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் செய்யும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் என்ஜின். இந்த என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இருக்கும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா ஃபயரிங் ஆர்டர் 1 2 3 இருக்கும், இல்லைனா 3 2 1 இருக்கும். அந்த மாதிரி ஃபயரிங் ஆர்டர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கும் பேலன்ஸ் வெயிட்டாக வச்சு இன்ஜினோட வைப்ரேஷன் கம்மி பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் உங்களுக்கு போகும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சி மவுண்ட் போயிருந்தது. ஏற்கனவே இன்ஜினோட வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறதும் சரியாக உங்களுக்கு மூவ் பண்ணாமல் இருக்கிறது, லோ கியர்லேயே வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் மவுண்ட் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கான வந்து சிம்டம்ஸ் அதிகமாகும். இந்த இன்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட மவுண்ட் தான் போயிருந்தது. அதுதான் இந்த வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.